4 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல், சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி உள்ளிட்ட காரணங்களால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்ந்துள்ளது. இதன்படி சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை தலா 3 ரூபாய் உயர்ந்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டர் 103 ரூபாய் 65 காசுகளுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 95 ரூபாய் 26 காசுகளுக்கும் விற்பனையாவதால் அதிர்ச்சியில் உள்ள மக்கள் இதன் எதிரொலியாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டிருப்பதால் கலக்கத்தில் உள்ளனர். முதல்ல பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை 100 ரூபாய் வந்து, டீசல் விலை பார்த்துருக்கு. அது பார்த்தீங்கன்னா இப்போது நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் சிலிண்டர் விலை ஏற்றிட்டீங்க, பெட்ரோல் விலையும் இப்போ ஏறி இருக்குது, டீசல் விலையும் ஏறி இருக்குது. இதனால் எங்களோட பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் அடிக்கடி வண்டியை தான் யூஸ் பண்ணிருக்கோம். எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து ட்ராவலிங்கே வண்டி தான். இப்போ இந்த விலையெல்லாம் ஏறினாலே எல்லா விலைவாசியும் கூடும். இது அரசாங்கம் இதை பார்த்து கொஞ்சம் விலைவாசி கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருக்குது, இதனால் இல்லாத பட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து பெட்ரோல் விலை குறைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் சிலிண்டர் விலையும் அதிகமாக தான் இருக்குது. இதுவும் அந்த மாதிரி இருந்தால் எப்படி தான் வேலை செய்யுது. அன்னாட கூலிக்காரரும் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் முடிஞ்சாலும் குறைச்சா நல்லாயிருக்கும். வாடகை கம்மியாகுது, எங்களால் மெயின்டைனும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இதுக்கு வழி என்ன அப்படின்னா கொண்டு வரது தான் இருக்குது. நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்க்குறோம், கேஸே இல்லை, கேஸு தடவை கேஸு பார்த்தா 2000 கேட்குறான் பிளாக்கில். இதுக்கெல்லாம் என்ன வழி அது சொல்லுங்கள் மக்களுக்காக. பெட்ரோல் விலைலாம் இப்போ 3 ரூபா ஏறி இருக்குது, டீசலும் ஏறி இருக்குது. இப்படி தொடர்ந்து இப்படி எல்லாம் விலைவாசி பெட்ரோல்லாம் ஏறிக்கிட்டு இருந்தால் விலைவாசியும் ஏறிக்கிட்டே இருக்கும். எங்கள் மாதிரி மக்களுக்கு தான் பாதிக்காது. இப்போ பெட்ரோல் இது அதிகமானனால நாங்கள் இப்போ நடந்தே போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது. பக்கத்துலலாம் அடிக்கடி வண்டி எடுக்கிற மாதிரி இல்லை, அந்த மாதிரி இருக்குது கஷ்டம்.